ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா நியூஸ் ஃப்ரம் சத்யா. எல்லா தரப்பு ரசிகர்களும் விரும்புவது லவ் அண்ட் காமெடி ஜர்னர் தாங்க. சில தரப்பு ரசிகர்கள், அதுவும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்புவது ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவிஸ் தாங்க. ரீசெண்டா வந்த டிமாண்டி காலனி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 55 கோடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஆனா ஒரு சீன் கூட த்ரில்லிங் எஃபெக்ட் ஃபீல் கொடுக்கல. டிமாண்டி காலனி 1 அளவுக்கு இல்லைங்க இந்த டிமாண்டி காலனி 2. இப்ப இந்த வீடியோ எதை பத்தினா, பிளாக் அப்படிங்கிற ஒரு புது படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ஜீவாவோட கம்பேக் மூவியா இந்த பிளாக் படம் அமையுன்ற அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்றாரு படத்தோட டைரக்டர் பாலசுப்ரமணியம். அப்படி என்னங்க ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரியில நடக்கும் சம்பவம் தாங்க ஸ்டோரியே. அதாவது 2 கேரக்டர் மட்டுமே வச்சு கதையை நகர்த்திருக்காங்க. பர்முடா ட்ரையாங்கிள் எப்படி, அங்க நடக்கும் மர்மங்களை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியாதோ, அதே மாதிரியே ஒரு இடம் மட்டும் ரொம்ப பயமுறுத்தும் இடமாக இருக்காங்க. அங்க நடக்கும் சம்பவம் எல்லாம் விசித்திரமா இருக்காம். இத மத்தவங்க கிட்ட சொன்னாலும் நம்ப முடியாத வகையில இருக்குமா. இதுதாங்க பிளாக் படத்தோட கதை. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கான். சோ செப்டம்பர், அதாவது இந்த மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம சூழ்ந்திருக்கும் இருள பிளாக் என்று சொல்லலாம். யாரும் நம்ம எளிதில் புரிந்து கொள்ளாத அளவுக்கு நம்முடைய இன்னொரு கருப்பு பக்கத்தை காட்டிக் கொள்ளாமல் இருப்பதையும் பிளாக் என்று சொல்லலாம். இதுவே இக்கதைக்கு பொருந்தும்னு படத்தோட டைரக்டர் KG பாலசுப்ரமணி சொல்லியிருக்காரு. பிளாக் படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அதையெல்லாம் பார்த்திருப்பீங்க. போஸ்டர்ல கொடுத்த எஃபெக்ட் படத்துல இருக்குமான்னு கேட்டா படம் வந்த பிறகுதான் தெரியும். ஏன் நான் சொல்றேன்னா, டிமாண்டி காலனி போஸ்டர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா போஸ்டர்ல பார்த்த அளவுக்கு படம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். டிமாண்டி காலனி படத்துல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிப்புல குறை எதுவும் சொல்ல முடியாது. படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் சரியா அமையல. ஆனா இந்த படம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க யாருன்னா, மாயா, மாநகரம், மாஸ்டர், தானாக்காரன், இருகப்பற்று படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க. நயன்தாரா நடிச்ச மாயா எந்த அளவுக்கு த்ரில்லரான படம்னு எல்லாருக்குமே தெரியும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி ஸ்கிரீன் பிளேய அவ்வளோ த்ரில்லிங்கா நகர்த்திருப்பாங்க. இப்ப இவங்க தயாரிக்கும் அடுத்த த்ரில்லர் படம் இந்த பிளாக் படம் தாங்க. செப்டம்பர், அதாவது இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகும் இந்த பிளாக் படத்துக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ். இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.